நிச்சயமாகவே நீங்கள் வாக்குத்தத்தத்தை அந்த நிறைவேறுவதை காண்பீர்கள். அங்கே சொல்லும் பொழுது, அப்ப கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று தேவ தூதன் காபிரியேல் மரியாளை வாழ்த்தும் பொழுது மரியாளுக்குள்ளாக ஒரு சந்தேகம் உண்டானது, ஒரு கலக்கம் உண்டானது. அந்த கலக்கத்திற்கு தேவதூதன் ஒரு விடையை கொடுத்ததை பார்க்கிறோம். இந்த நாளில் உங்க வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஒரு கலக்கம் இருந்தாலும் அந்த கலக்கத்திலிருந்து நிச்சயமாய் தேவன் வெளியே கொண்டு வருவார். பிரியமானவர்களே, இப்ப தேவதூதன் நன்றாக சொல்லும் பொழுது கூட ஒரு கலக்கம் உண்டாகிறது, ஒரு சிந்தனை உண்டாகிறது. இந்த நாளில் உன் வாழ்க்கை எப்படி போகுமோ என்கிற ஒரு சிந்தனை இருக்கலாம். தேவன் நம்மை கைவிடுவாரா, கைவிட்டு விட்டாரா, அல்லது கூட இருக்கிறாரா என்கிற சிந்தனை இருக்கலாம். ஆனால் வசனம் வார்த்தை சொல்வது, அவர் உன்னோடு கூட இருக்கிறார், அவர் உன்னோடு கூட இருக்கிறார். மரியாள் சொன்ன ஒரு வார்த்தை, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். தேவன் ஒரு அழகான பெண்ணை தேடிக்கொண்டிருக்கிறார், ஒரு உண்மையுள்ள ஒரு பெண்ணை தேடிக்கொண்டிருக்கிறார், தன் குமாரனுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பெண்ணை தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த பெண்ணு தான் மரியாள். இப்ப மரியாளை தேவன் கண்டுபிடித்தார். கண்டுபிடித்து அப்படி தூதனுக்கு வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார். அந்த வார்த்தையை சொல்லி அனுப்பும் பொழுது மரியாள் இப்போ சிந்திக்கிறத பார்க்கிறோம், ஒரு கலக்கம் அடைந்ததை பார்க்கிறோம். அதில் நான் வாசிக்கிறேன்.